ஹலோ கைஸ், வெல்கம் டு சமாலியன் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ போடுறோம், ஒரு சமையல் வீடியோ. அது எனக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வீடியோ. கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கடுகு, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் கரம் மசாலா தூள், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பெருங்காயத்தூள். அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஆனால் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, ஏன்னா எண்ணெய் காஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றியாச்சு கைஸ். எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு. அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சிடலாம், ரொம்ப அதிகமாகலாம் போக வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அடுத்தது பூண்டு. கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். கருவேப்பிலை, பூண்டு நல்லா வதங்கிச்சுன்னா அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கல்லுப்பு. கல்லுப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக வெங்காயம் வதங்கணும். இந்த பச்சை தண்ணியெலாம் போனால் தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கினாலும் வேணும். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ஏன் மஞ்சள்தூள் இப்பயே போட்டோம்னா அந்த மஞ்சள் பச்சை வாடை அடிக்காது. எண்ணெயிலே முதல்ல போட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழம்பு கூட்டி வைக்கும்போது பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் அந்த மஞ்சள் வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சில டைம். இந்த மாதிரி வெங்காயம் வணங்கும் போதே போட்டுக்கிட்டிங்கன்னா வெங்காயமும் நல்லா தாராளமாக வணங்கும். அந்த எண்ணெயோட மஞ்சளும் நல்லா கலங்கும் போது சாம்பார் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கைஸ், இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி, நம்ம போட்ட பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி தான் மெயினாக இதில் நல்லா நிறைய தக்காளி போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கருவாடு தொக்குக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த தொக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி இன்னும் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிருந்தா சீக்கிரமாக வணங்கிக்கும். நான் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிட்டேன், பரவாயில்ல. இருந்தாலும் தக்காளி நல்லா வணக்கி வரது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வணங்கட்டும்.
அதுக்கு ஒரு மூடியும் போட்டோம்னா அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே பண்ணணும். தக்காளி நல்லா வணங்கிச்சு, இன்னும் நல்லா மசிக்கி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா அடுத்து நம்ம மசாலா தூளை போட்டுடலாம். அடுத்தது நம்ம தலைவர் சொல்லி கொடுத்த மாதிரி பரன்னு எல்லாத்தையும் போடணும். உரு தூள், டீ தூள், ரசப்பொடி எல்லாமே வச்சுருக்கேன். போட்டு தான் பார்ப்பேன் இன்றைக்கி கருவாடு என்னத்தான் ஆகுதுன்னு ஒரு வழி பார்த்துருவோம். தலைவன் பில்லாராம் ஸ்டைலில் ஒரு வீடியோ போட்டோம் தான் நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும். தக்காளி நல்லா அப்படி மசிச்சு விட்டால் தான் நல்லா வெந்து வரும். நல்லா பறக்குது. போட்டுருவோமா காய்ஸ்? பரன்னு அப்படியே லைட்டாக மட்டன் மசாலாவை போட்டு விட்ருவோம். அது கூட வந்து பரன்னு என்ன தூள்னே தெரில, இருக்குது எடுத்து போடுறேன். அப்புறம் சிக்கன் மசாலா அப்படியே பரன்னு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டே தான் கொடுப்போம். நீங்கள் போட்டுவிட்டு ஒரு கிண்டுனா வேலை முடிஞ்சுது. காய்ஸ் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. கலரை பார்த்தீங்களா? இன்றைக்கி எல்லாத்துக்கும் கும்பி பாகம்தான். போட்டு ஒரு வறுவல் போட்டாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடை ஆட் பண்ணிக்குவோம். பார்த்தீங்களா? நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே தட்டி விட்டுருணும். தட்டி விட்டு ஒரு கிண்டுனோம்னா வேலை முடிஞ்சு காய்ஸ். பார்த்தீங்களா? கருவாடு தொக்கு வச்சு ஒரு முக்குறோம் சாப்பாடு வீடியோ எடுத்து போடுறேன். நல்லா கிண்டி விட்டு மேரினேட் பண்ணி வச்சு லைட்டாக தண்ணி சேர்த்துக்குவோம். அப்படின்னா தான் அந்த சாந்து கொஞ்சம் வரும். கருவாடு தொக்கு ரெடி. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். ஏன்னா நான் கொதிக்கணும், கொஞ்சம் லைட்டாக வேகணும். ஏன்னா பச்சை கருவாடாக இருக்கும். வெந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது கூட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல கமெண்டெல்லாம் போடுங்க, கழுவி ஊற்றுற கமெண்டும் போடுங்க.